ஹாய் காய்ஸ், வணக்கம். இது உங்கள் ட்ரேட் வித் ராஜ். இன்னைக்கு செமையான இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் உஷாரா இருங்க. தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டாக் மார்க்கெட் உடையது. ஓகே, இது பிசிக்கலா கன் எடுத்துட்டு போயிட்டு போருக்கு போறது கிடையாது. இது வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அழிவுகளை கொண்டு வரக்கூடிய சமயம். இந்த நேரம் எத்தனை பேர்னாலும் உஷாரா இருங்க. ஏன் அப்படி சொல்லும் போது, சைனாக்கும் யுஎஸ்க்கும் ரெண்டு பேருக்குமே டேரிஃப் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் அதிகப்படுத்திட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 34% யுஎஸ் டேரிஃப் சைனா மேல போட்டுச்சு. சைனாவும் 34% யுஎஸ் மேல போட்டுச்சு. இப்போ லேட்டஸ்டான நியூஸ் பார்க்கும்போது 104%, 104% யுஎஸும் சைனா மேல டேரிஃப் போட்டிருக்கு. சைனாவும் யுஎஸ் மேல டேரிஃப் போட்டிருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு கண்ட்ரி படிஞ்சே தீரணும். அப்படி படியலன்னா வேர்ல்டு வார் ஸ்டார்ட். வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எக்கனாமிக்கலா ஸ்டாக் மார்க்கெட், ட்ரேடிங், இன்வெஸ்டிங் எல்லாம் டோட்டலா கிராஷ் ஆகும். அப்போ கிராஷ் ஆகும் போது சேஃப்டியா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னும் போது, அவங்களோட ஃபண்டை சேஃப்டி பண்றதுக்காக கோல்டுல டம்ப் பண்ணுவாங்க. கோல்டுல நம்ம எல்லாரும் நினைச்சிருப்பாங்க கோல்டு கீழே விழுந்துரும். நிறைய சான்ஸ் இல்ல ராஜா, கோல்டு எல்லாம் கீழே விழாது. 1 lakh above மார்க்கெட் போகும். புரியுதுங்களா? 1 lakh இல்ல 1,20,000 மேல கோல்டோட ரேட் அப் ஆகும். இது டெஃபினட்டா நடக்கும். எவ்வளவு கீழே விழுதுன்னு நினைக்கிறீங்களோ, நீங்க நினைக்கிறதா ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ல்டு நினைக்கிறது. உங்களை நடுவுல இந்த பக்கம் அந்த பக்கம் கோல்டு இறங்க போகுது, ஏற போகுது அப்படின்றது உங்களுக்குள்ள சைக்காலஜியை புகுத்திருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவும் பெரிய பெரிய ஆட்கள் மூலம் பேச வச்சும் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அது நடக்காது. நான் சொல்றது நடந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. 1 monthனாலும் சரி, 2 monthனாலும் சரி, கண்டிப்பா. ஓகே, கோல்டு ரேட் கீழே விழாது. எல்லா இண்டஸ்ட்ரியலும் பெரிய பெரிய ஆட்களும் அவங்களுடைய ஃபண்டை சேஃப்டி பண்றதுக்காக கோல்டுல போடுவாங்க. கோல்ட்ஸ் பாண்ட்ஸ் கட்டுவாங்க. கோல்டுனுடைய பாண்ட்ஸ் அவங்க வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா கோல்ட்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கோல்டு தான் இந்த உலகத்தில் எப்பெல்லாம் வார்கள் வந்திருக்கிறதோ, எப்பெல்லாம் மிகப்பெரிய அழிவுகள் வந்திருக்கிறதோ, அந்த கோல்டு தான் அவங்களுக்கு மணியா கன்வெர்ட் பண்ணிருக்கு. அவங்க புதுசா ரீஸ்டார்ட் பண்றதுக்கு பிசினஸ் கோல்டு தான் உதவி இருக்கு. அப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரிஸ், ரெண்டு கண்ட்ரிஸும் ஒருத்தர் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க, இம்போர்ட் ஒரு எக்ஸ்போர்ட்காக. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய அடித்தர மக்கள் பாதிக்கப்படுவாங்க. நார்மல் பீப்புள்ஸ் நிறைய பாதிக்கப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது உஷாரா இருங்க. இன்வெஸ்டிங் பண்ணவங்க எல்லாம் மார்க்கெட் மேல ஏற போகுதுன்னு எத்தனை பேர் நினைக்கிறாங்களோ, கண்டிப்பா ஏறாது. டெஃபினட்டா குறிச்சு வச்சுக்கோங்க. ஏறுற மாதிரி காட்டுறாங்க, விர்ச்சுவலா காட்டுறாங்க. மார்க்கெட் மேல போகாது. ஓகே, மார்க்கெட் கொரோனா சீசன்ல எப்படி விழுந்துச்சோ அதை விட அதிகமா விழும். ஒன்னா குறிச்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா பரவாயில்ல, கமெண்ட்ஸ் நீங்க கமெண்ட்ஸ் பண்ணலாம். ரைட். ஆனா 2-3 monthsக்கு அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் உண்மை எது என்று. உஷாரா இருந்தங்க இன்வெஸ்டர். நீங்க இன்வெஸ்டிங் பண்ணிருக்கீங்கன்னா கரெக்டான செபிலிஸ்டர் கிட்ட, அனாலிசிஸ் கிட்ட, அவர்கிட்ட அட்வைசிங் வாங்கிட்டு நீங்க பண்றது மேல். ஐ எம் நாட் செபிலிஸ்டர், ஐ எம் நாட் பைனான்சியல் அட்வைசர். காமனா எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அனுபவத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். இப்படிதான் நடக்க போகுது. இருவரும் காலங்களில் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் சைடு போறது ரொம்ப 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 கடினம். இனிமேல் க்ரோ ஆகிறது எக்கனாமிக்கலா ஒரு மிகப்பெரிய வார் உருவாகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கொண்டு வந்துட்டு இப்போ அந்த நிலைமை கொஞ்சம் நெருக்கடியாக வந்துட்டு இருக்கு. உஷாரா இருந்துக்குங்க. எல்லாரும் இப்ப போய் கோல்டு வாங்கலாமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ எம் நாட் செபிலிஸ்டர், ஐ எம் நாட் பைனான்சியல் அட்வைசர். நான் அதை சொல்றதுக்கு தகுதியான ஆள். நீங்க என்ன செய்ய போறீங்க நீங்க தான் டிசைட் பண்ணணும். இல்லைன்னா பெரிய பைனான்ஸ் அட்வைசர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க முடிவெடுக்கலாம். ரைட். சேஃப்டியா இருங்க. தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட். என்ன செய்யணும் சார், என்ன செய்யக்கூடாது அப்படின்றது நல்ல ஒரு அனாலிசிஸை பார்த்து நீங்க அதுல தெளிவான முடிவுகள் எடுத்துக்கலாம். என்னோட கருத்து, ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழும், பயங்கரமா கீழே விழும். எல்லாம் பிரச்சனை மேல போயிட்டு இருக்கு. ரெண்டு இதே மாதிரி ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலைகள் அவங்க யுஎஸும் சைனாவும் ரெண்டு பேரும் போட்டாபட்டி போட்டுட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா வார் ஸ்டார்ட் ஆயிடும். இது ஆயுதம் ஏந்திய வார் அல்ல. இது எக்கனாமிக்கலா இம்போர்ட் ஒரு எக்ஸ்போர்ட்
இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தக்கூடிய பாண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது எல்லாருடைய பைசாவை ஒரு சின்ன பொருள் வாங்குறதால 2 மடங்கு கொடுத்த வேண்டிய வாங்க வேண்டியதா இருக்கும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும், நீங்க வாங்கவே முடியாது, நீங்க கனவுலே காண முடியாது, தங்கத்தை கனவுல கூட காண முடியாது. அந்த அளவுக்கான ரேட்ஸ் வந்து ஹையஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலா இருக்கு. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எதுக்காக ப்ரோஜனம் நினைக்க வேண்டாம், ஒரு அவேர்னஸ்க்காக உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் உஷாரா இருங்க, கொஞ்சம் அவேர்னஸோட இருங்க. ஓகே காய்ஸ், பபாய், தேங்க்யூ. இது உங்கள் ட்ரேட் வித் ராஜ்.